மெகா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மகளிர் நலம், பெண்களுக்கான பல பிரச்சனைகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்று குழந்தையின்மை எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இதை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம பேசிகிட்டு இருக்கேன். 31 வருடங்களாக இந்த குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை நிபுணராக கிட்டத்தட்ட 25,000 ஐவிஎஃப் சைக்கிள்ஸ்க்கு மேலே பண்ணியிருக்கிறோம். அதில் பல 1000 குழந்தைகள் பிறந்திருக்கு. இந்த நிலையில் இந்த பேஷண்ட்ஸை பார்க்குறதுல பல விதமான மாற்றங்களை நாங்கள் பார்க்குறோம். இளவயது பெண்களிடையே தற்காலத்தில் அதிகரித்து வருகிறது குழந்தையின்மை அப்படின்னா நிறைய பேருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். குழந்தையின்மை என்பது நமக்கு தெரியும். யூஸ்வலாக ஒரு 6ல் ஒரு கப்பலுக்கு குழந்தையின்மையினால் பாதிக்கப்படுறாங்க. யூஸ்வலாக 8 to 12% ஆன கப்பல் குழந்தையின்மையினால் பாதிக்கப்படுறாங்க உலக அளவில் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் வயது என்பது நம்ம வயதான பெண்கள் 35 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி ரொம்ப காமனாக இருக்கும். யங் விமனுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறோம். இது தவறாக கருதப்படுகிறது. இன்றும் இளம் பெண்களிடையும் இந்த குழந்தையின்மை அதிகரித்து வருகிறது என்பது யாரும் மறுக்கப்பட முடியாத உண்மை. 20-25 வயது பெண்கள் என்பது பொதுவாக நம்ம ஃபர்டிலிட்டிக்கு ஐடியல் ஏஜ் அப்படிங்கிறோம். இந்த ஐடியல் ஏஜ்லேயே ஃபர்டிலிட்டி ரொம்ப குறைவாக இருக்கிறது தான் முக்கியமான வருந்தத்தக்க விஷயம். இந்த வகையில் வயது குறைவான பெண்களுக்கும் குழந்தையின்மை ஏற்படுறது எதனால், ஏன் அப்படின்ற பல கேள்விகள் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இன்றும் இதை பற்றி நம்ம நிறைய விஷயங்களை தெளிவாக கருத்தில் சிந்தனையில் கொள்ளணும். இன்றைக்கி ஒரு அர்பன் ஏரியா, ரூரல் ஏரியான்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு கிராமப்புறங்களும் அர்பன் ஏரியாஸ், அதாவது நம்மளோட சிட்டி லைஃப்பில் 2 பேருக்கும் இந்த குழந்தையின்மையில் ஏதாவது மாறுதல் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. ஒரு அர்பன் ஏரியாவில் இருக்கிற பெண்களுக்கு கருத்தரிக்கிற குழந்தையின்மைக்கான பாதிப்பு 8 to 10%. ஆனால் அதுவே ஒரு ரூரல் ஏரியாவில் இருக்கிற பெண்ணுக்கு 8லேருந்து 10% பெண்களுக்கு குழந்தையின்மைனால் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் அதுவே ஒரு அர்பன் ஏரியாவில், ஒரு சிட்டி ஏரியாவில் இருக்கிற பெண்கள் 15 முதல் 20% பெரு அதிர்ச்சிகரமான தகவல். ஏன் இவ்வளோ மாற்றம்? ஒரு பெண்களே, அதே வயதுள்ள பெண்கள் கிராமப்புறங்களுக்கும் சிட்டிலேயும் உள்ள பிரச்சனைகள்னால் பல விதமான வாழ்க்கை முறை மாற்றங்கள், இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். இன்றைக்கி ஒரு சிட்டியில் இருக்க பெண்களுடைய பல விதமான லைஃப் ஸ்டைல் மெத்தட்ஸ் தான் இதற்கு முக்கியமான அடிப்படையான காரணமாக இருக்குது. போத் ஆண்கள் பெண்கள் இருவரிடமே. ஏன்னா இன்றைக்கும் ஒரு லைஃப் ஸ்டைல் மெத்தட்ஸ்னால் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இந்த அர்பன் ஏரியாவில் இருக்கிற பெண்கள், அதாவது சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல். எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்துருக்கு, சிஸ்டம் ஒர்க்கு, லாங் ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க், ஃபிசிக்கல் ஒர்க்கே கிடையாது, நிறைய லாங் ஹவர்ஸ் சிட்டிங் ஒர்க். 3வது இந்த ஸ்லீப் குறைபாடுகள், நிறைய ஸ்க்ரீன் டைம், நிறைய சிஸ்டம், நிறைய டைமிங், யூஎஸ் டைமிங், யூகே டைமிங், இந்த மாதிரி டைம் மாறுபட்டு வேலை பார்க்குறது, தூக்கமின்மை இல்லாமல் இருக்கிறது. பல நேரங்களில் அவங்களுடைய உணவு பழக்க வழக்க முறைகளில் ஜங்க் ஃபுட், ப்ராசஸ் ஃபுட், ப்ரிசர்வ்ட் ஃபுட், அவுட் சைட் ஃபுட், இந்த மாதிரியான உணவு வகைகள், இவை எல்லாமே இந்த சிட்டி பீப்புளுக்கு மிக மிக அதிகரித்து வருகிற ஒரு முக்கியமான விஷயம். இதே கம்பேரிட்டிவாக ஒரு ரூரல் ஏரியாவில் இருக்கவங்களுக்கு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் நிறையா. இன்றைக்கி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போனோன்னா, இன்றைக்கி சிட்டியில் இருக்க பெண்ணா உடனே காரு, பைக்கு, ஓலா அப்படி தான் போகிறோம். ஆனால் இதுவே கிராமப்புறங்களில் இன்னும் நிறைய பேர் நடக்கிறது, சைக்கிள், இந்த மாதிரி விஷயங்கள் வச்சு உடல் எக்ஸசைஸ் அதிகமாக இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அது தவிர கிராமப்புறங்களில் இன்றைக்கும் நிறைய இடங்களில் ஒரு வாட்டருக்கு போய் அலைஞ்சு தண்ணி எடுத்துகிட்டு வர்றது, குடத்தை தூக்குறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, படி ஏறுறது, இறங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் ஓரியன்டாக அவங்க ஒர்க் இருக்கிறதுனால இந்த லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் ரொம்ப முக்கியமான காரணியாக அமையுது. குறிப்பாக ஆண்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேல் ஃபேக்டர், இந்த மேல் ஃபேக்டர் அதிகரித்து வருகிறது சிட்டியில் இருக்கவங்களுக்கு. எதனாலனா பல நேரங்களில் உடல் பருமன் அதிகமாகிறது, செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், ப்ளஸ் அவங்களுக்கும் இந்த என்விரான்மெண்டல் டாக்ஸின்ஸ், நிறைய டாக்ஸின்ஸ்னால் ஆண் விந்தணுக்கள் குறைபாடுகள், எண்டோக்ரைன் டிஸ்ரப்ஷன் ஆகி அதனால் விந்து உற்பத்தி திறன் குறைவாகி குழந்தையின்மையினால் பாதிக்கப்படுறாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு சிட்டி ரூரல் ஏரியாவில் உள்ளவங்களுக்கு இந்த மாறுபாடு இருக்குது. லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் தான் மிக முக்கியமான காரணமாக இருக்குது. அடுத்த முக்கியமான விஷயம் என்விரான்மெண்டல் டாக்ஸின். இந்த என்விரான்மெண்டல் டாக்ஸின் கிராமப்புறங்களில் ஒன்று எடுக்கலாம், சிட்டிலையும் எடுக்கலாம். இந்த நம்ம யூஸ் பண்ணுற பிபிஏ, அதாவது பிளாஸ்டிக்ஸு, முக்கியமாக பிளாஸ்டிக்ஸு, வார்னிஷு, பெயிண்ட்ஸு, கெமிக்கல்ஸு, நம்ம உட்கொள்கிற உணவில் இருக்கிற ப்ரிசர்வேட்டிவ்ஸு, பெண்கள் யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸில் இருக்கிற கெமிக்கல்ஸு, இன்றைக்கும் நிறைய வார்னிஷ், பெயிண்ட்ஸ், இந்த மாதிரி
நம்ம சுவாசிக்கிற காற்று, எல்லா விதத்துலேயும் கெமிக்கல்ஸ், பிபி அதிகமாக இருக்குது. கிராமப்புறங்களே இது ரொம்ப அதிகமாக இருக்குது. பெஸ்டிசைட்ஸ், நம்ம பூச்சி மருந்துகள், பூச்சிக்கொல்லி மருந்துகள், இது நிறைய யூஸ் பண்ணுற இடங்கள் பக்கத்தில் இருக்க பெண்களுக்கு முட்டைகளே குறைவாக இருக்குது, ஆண்களுக்கு விந்து உற்பத்தி குறைவாக இருக்குது என்பது பல ஆய்வுகள் சொல்லியிருக்க விஷயம். இது தவிர அதிக உஷ்ணத்தில் வேலை பார்க்குறவங்க, ஆக்குபேஷன்ஸ், இதிலலாம் நிறைய சிட்டி டுவெல்லர்ஸில் மெஷினரியில் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேருக்கு இந்த விந்தணுக்கள் குறைபாடுகளும் ஏற்படுது. ஸோ அந்த வகையில் என்விரான்மெண்டல் டாக்ஸின்ஸை இது ஒரு காரணமாக இள வயது பெண்கள், ஆண்களுக்கு குழந்தைகளை உருவாக்கத்துக்கு ஒரு காரணமாக இருக்குது. பல நேரங்களில் பெண்களை பொறுத்த வரைக்கும் சில ஹிடன் பிரச்சனைகள் இருக்குது. என்ன ஹிடன் பிரச்சனைகள்? நிறைய பெண்களுக்கு இந்த இரெகுலர் பீரியட்ஸ், பிசிஓடி, அதனால் அவங்களோட மாதவிடாய் சுழற்சி சரியாக வரதில்லை. சில நேரங்களில் இது ரொம்ப அதிகமாகி சில பெண்களுக்கு பல ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்பட்டு அதனால் குழந்தையின்மையினால் பாதிக்கப்படுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சில பெண்களுக்கு எண்டோமெட்ரியோசிஸ், இந்த எண்டோமெட்ரியோசிஸ் என்கிற உதிரக்கட்டிகள் இல்லது கர்ப்பப்பையின் உள்சுவர் வெளி வளர்ச்சினால் எண்டோமெட்ரியோசிஸ் பாதிப்பாகி அதனால் கருமுட்டைகள் வளர்ச்சி, கருமுட்டைகள் வெளியேற்றம், கருமுட்டையோட உருவாக்கம், இதெல்லாம் பாதிப்பாகி குழந்தையின்மை உருவாகிறது. இதெல்லாம் இள வயது பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. இது தவிர நிறைய பெண்கள் இள வயதில் திருமணம் செய்தால் கூட குழந்தை பேரை தள்ளி போடுறது, இல்லை லேட்டாக மேரேஜ் பண்ணுறது, கேரியர் ஓரியன்டாக, இதுவும் ஒரு காரணம். அந்த வயது கூட கூட கருத்தரிக்கும் திறனும் குறைவாகிறது. ஸோ இந்த வகையில் இள வயது பெண்களுக்கும் இந்த ஃபர்டிலிட்டிங்கிறது குறைவாகிறது. அதனால் இவங்களோட கருத்தரிக்கிற வாய்ப்புகளும் குறைவாகிறது. அதனால் குறைந்த வயதுள்ள பெண்களும் குழந்தையின்மையினால் பாதிக்கப்படுறாங்க. அதோடு பார்த்திங்கன்னா இன்றைக்கும் நிறைய பெண்கள் வந்து அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர், டாக்டர் எல்லாமே நார்மல், ஐ எம் ஜஸ்ட் 26 ஆனால் கன்சீவ் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டி டாக்டர், இதுக்கு நான் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, ஏன் எனக்கு அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டி வருது, இந்த மாதிரி சொல்லி வருகிற பெண்களின் எண்ணிக்கையும் அதிகமாகுது. நாங்கள் பார்க்குற ப்ராக்டிஸ்லே யங் விமனாக இருப்பாங்க, எல்லாம் நார்மலாக இருக்கும், கன்சீவாக இருக்க மாட்டாங்க. பல நேரங்களில் இதுக்கான அடிப்படையான காரணமே ஒரு க்ரானிக் ஸ்ட்ரெஸ், எல்லாம் ஒரு மன அழுத்தம். மன அழுத்தம்னா அவங்களுக்கு அவங்களுடைய மன ரீதியான விஷயங்கள், அவங்க ஒர்க் ப்ரெஷர், அவங்களோட ஃபேமிலி ப்ரெஷர், ரிலேஷன்ஷிப் ப்ரெஷர், இந்த மாதிரி பலவிதமான ப்ரெஷர்ஸை இவங்களாம் வந்து நிறைய நேரங்களில் அவங்க மன அழுத்தம் அதிகப்படுத்துகிற சூழ்நிலைகளில் இருக்கிறது. இவை அனைத்தும் கண்டிப்பாக அவங்களோட கார்டிசால் லெவல் அதிகப்படுத்துறது. இந்த கார்டிசால் லெவல் அதிகமாகும்போது ஹார்மோன் இம்பேலன்சஸ், வெயிட் கெயின், அதுவும் குறிப்பாக இடுப்பில் வர வெயிட் கெயின், கொழுப்பு அதிகமாகிறது, அதுவே ஒரு காரணம். அவங்களோட கருமுட்டை வளர்ச்சி சீராகாமல் இரெகுலர் பீரியட்ஸ், ஒபிசிட்டி, இதனால் குழந்தையின்மையும் உருவாகலாம். ஸோ க்ரானிக் ஸ்ட்ரெஸ் என்பது இன்றைய காலகட்டங்களில் இளம் பெண்கள்கிட்ட இருக்குது. அதுவும் நிறைய சோஷியல் மீடியா, நெட்டு, அவர்கள் பார்க்குற இன்ஸ்டா, ஃபேஸ்புக், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அவங்களோட பாதிப்பையும் மன அழுத்தத்தை அதிகமாக்கி அது ஒரு காரணமாகவும் அமைகிறது. இது ஒரு முக்கியமான காரணம் நீங்கள் கருத்தில் கொள்ளணும். அது தவிர அவங்களோட லைஃப் ஸ்டைலில் இளம் பெண்கள் யூஸ் பண்ணுற டைட் ஜீன்ஸு, ஆண்கள் யூஸ் பண்ணுற டைட் ஜீன்ஸ், லேப்டாப், லாங் லேப்டாப் யூஸ் பண்ணுறது, ஃபோன்ஸை பேண்ட் பாக்கெட்டில் வைக்கிறது, பல நேரங்களில் எப்பொழுதுமே ஃபோனை பக்கத்திலே வச்சுட்டு படுக்கிறது, அதில் ஏற்படுற எமிஷன்ஸ், இவை அனைத்துமே விந்தணுக்கள் உற்பத்தி திறனையும் கண்டிப்பாக ஹார்மோன் சேஞ்சஸையும் உருவாக்குகிறது என்பது மறுக்கப்பட முடியாத, ஆய்வு செய்து செய்யப்பட்ட விஷயமாக. ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் இந்த பெண்கள், இளம் பெண்கள்கிட்ட பார்க்குற விஷயம் நியூட்ரிஷன். ஸோ இன்றைய காலகட்டத்தில் நல்ல காய்கறிகள், கீரைகள், பழங்கள் சாப்பிட்ற பெண்களின் எண்ணிக்கை ரொம்ப குறைவு. இன்றைக்கி ப்ராசஸ் ஃபுட், ஜங்க் ஃபுட், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மற்றும் கேஎஃப்சி சிக்கன் மற்றும் அவங்க சாப்பிட்ற பலவிதமான பர்கர்ஸ், இதுதான் அவங்களாம் விரும்பி சாப்பிட்ற விஷயங்கள். பிஸ்ஸா, இவை அனைத்திலும் அவர்களுக்கு அதிகமான ஹை கார்போஹைட்ரேட், ஹை கேலோரி டயட், இவை அனைத்தும் அவங்க எண்டோக்ரைன் சிஸ்டத்தை டிஸ்டர்ப் பண்ணுது, அவங்களோட கொலஸ்ட்ரால் மெட்டபாலிசத்தை மாறுபடுத்துது. அவர்களுடைய உணவு பழக்க வழக்க முறைகள் மாற்றமே பலவிதமான கட் டிஸ்பயோசிஸை உருவாக்கி அதனால் ஒரு கட் இன்ஃப்ளமேஷன், அந்த குடலில் இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு அதுவே ஒரு குழந்தையின்மைக்கான காரணமான எண்டோக்ரைன் ப்ராப்ளத்தை உருவாக்கி குழந்தையின்மை உருவாக்குறது. ஸோ நியூட்ரிஷன் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கும் ஃபோலிக் ஆசிட், B12, விட்டமின் D3, கால்சியம், விட்டமின் C, இதெல்லாம் உங்களோட செல் வளர்ச்சிக்கு, கருமுட்டை வளர்ச்சிக்கு தேவை. எத்தனை பேர் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறீங்க, எத்தனை பேர் ஃபோலிக் ஆசிட் இருக்கிற கீரை சாப்பிட்றீங்க, எத்தனை பேர் வந்து புரதச்சத்து உள்ள நட்ஸு மற்றும் தேவைன்னா சிலர் பல்சஸ்ஸு, மில்லட்ஸு சாப்பிட்றாங்க, யாரும் சாப்பிட்றதில்ல.
ஸோ இவை அனைத்தும் ஒரு முக்கியமான காரணம். இன்றைய இளம் பெண்களுக்கு வருகிற நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி ஒரு குழந்தையின்மைக்கான காரணமாகவும் அமைகிறது. இதை வந்து சைலண்ட் டிப்ரவேஷன் நம்ம சொல்லலாம். ஏன்னா சைலண்ட்டாக இவங்களாம் பார்க்க ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க, நல்ல மேக்கப் போட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணி ஆக்டிவாக இருப்பாங்க. ஆனால் உணவு பழக்க வழக்கங்களுக்கு காரணம் அதில் கவனம் செலுத்துறதில்ல. இது ஒரு முக்கியமான காரணம். அது தவிர தற்காலத்தில் இளம் பெண்கள் யூஸ் பண்ணுற பில்ஸ், இன்றைக்கும் வந்து கருத்தடை முறை சிறிய குழந்தைகள்லேருந்தே 16 வயது பெண்களே நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது பல நேரங்களில் ஒரு சில நன்மைகள் இருக்கலாம். பட் ரொம்ப காலங்கள் இதை யூஸ் பண்ணும்பொழுது இதை ஸ்டாப் பண்ணி அவங்க குழந்தை பேர் பெறணும்னு சொல்லும்போது அந்த ரீபவுண்ட் ரிலீஸ் ஆஃப் திஸ் பில்ஸோட எஃபெக்ட் வந்து கருமுட்டைகள் வளர்ச்சி, ஹார்மோன் இம்பேலன்சஸ்ஸு, இரெகுலர் பீரியட்ஸ் இவற்றினை உருவாக்கி அந்த கர்ப்பப்பையின் உள்சுவர் வளர்ச்சி இதெல்லாம் பழுதாக்கி பல நேரங்களில் இதுவே ஒரு குழந்தையின்மைக்கான காரணங்களையும் உருவாக்கும். இதற்கு அடுத்து பல விதத்தில் இன்று பேசப்படுகிற முக்கியமான விஷயம் மைக்ரோபயோம்ஸ். இந்த மைக்ரோபயோம்ஸ்ங்கிறது நம்மளோட குடல்லையும் சரி வெஜைனாலும் சரி எல்லா விதமான சிஸ்டம்லேயும் இந்த கட், அதாவது குடல் மற்றும் வெஜைனால மைக்ரோபயோம்ஸ் சில ஃப்ளோரா தேவை. இவை பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த பாதுகாப்பு கொடுக்குற இந்த வெஜைனல் ஃப்ளோரா, வெஜைனல் மைக்ரோபயோம்ஸ் பல காரணங்களில் பழுதாகிறது. குறிப்பாக நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ், இன்ஃபெக்ஷன்ஸு, தொத்துக்கள் ப்ரிவென்ஷன்ஸு, யூஸ் பண்ணுற சில கெமிக்கல்ஸு இவற்றினால் இவர்களுக்கு இந்த மைக்ரோபயோம்ஸ் பழுதாகி அதனால் அவங்களுடைய பெண் உறுப்புகளில் ஏற்படுற மாற்றங்கள் ஒரு குழந்தையின்மைக்கான காரணமாகவும் அமைகிறது. ஸோ கட் டிஸ்பயோசிஸ் மட்டும் இல்லாமல் வெஜைனல் டிஸ்பயோசிஸும் வெஜைனல் மைக்ரோபயோம்ஸ் அஃபெக்ட் ஆகிறதும் ஒரு முக்கியமான காரணம். இன்று இளம் பெண்களிடையே அதிகரித்து வருகிற ஒரு காரணம். கண்டிப்பாக இதில் பல பெண்களுக்கு பால்வினை நோய்கள் மற்றும் பெண்களுடைய பெண் உறுப்பில் ஏற்படுற பாதிப்புகள், இவற்றிற்காக எடுத்து கொடுக்கிற மாத்திரை, ஆன்டிபயோட்டிக்ஸ் இவை அனைத்துமே இந்த கட்டுடைய வெஜைனல் மைக்ரோபயோம்ஸோட மாறுதல்களை உருவாக்கி அதுவே ஒரு முக்கியமான காரணமாகவும் அமைகிறது. இது தவிர இன்றைய பெண்களிடம் அதிகரித்து வருகிற ஒரு விஷயம் இம்யூன் சிஸ்டம் பாதிப்பாகிற பிரச்சனைகள், ஆட்டோ இம்யூன் டிசீஸ். இன்றைக்கும் தைராய்டு ஆட்டோ இம்யூன் டிசீஸ், பல நேரங்களில் லியூப்பஸ் ஆட்டோ இம்யூன் டிசீஸ், இதெல்லாம் இன்றைக்கி விமென்ட்ட நிறைய பார்க்குறோம். யங் கேர்ள்ஸில் இதெல்லாம் நிறைய பார்க்குறோம். இன்றைக்கி நாங்கள் 30 வருஷத்தில் பார்க்குறதுல ஆரம்ப காலத்தில் பார்த்ததை விட இப்போ அதிகமாக பார்க்குறோம். ஸோ இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸும் உங்களுடைய கருமுட்டைகள் வளர்ச்சியும் கருவாக்குறும் திறனையும் மிஸ்கேரேஜ் ரேட்டையும் அதிகப்படுத்துது. இதுவும் ஒரு காரணமாக அமைகிறது. ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த இம்யூனலாஜிக்கல் சிஸ்டத்தை தைராய்டு ப்ராப்ளம் வரலாம், லியூப்பஸ் பாசிட்டிவ்னால் மிஸ்கேரேஜ் ஆகலாம், இதனால் கருத்தரிக்கிற வாய்ப்புகளும் குறைவாகலாம். ஸோ இந்த இள வயது பெண்களுக்கு இதெல்லாம் ஒரு சில காரணங்களாக வரையறுக்கிறோம். கண்டிப்பாக இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு ஒரு முறையான பரிசோதனை, தைராய்டு, இம்யூன் சிஸ்டம், சுகர் மற்றும் உடல் ரீதியான இந்த கட் மைக்ரோபயோம்ஸ் இவற்றினை தெளிவாக சரி செஞ்சிங்கன்னா குழந்தை பேர் பெற முடியும். இளவயதில் வருகிற குழந்தையின்மையை தடுக்க முடியும். நேயர்களே, உங்கள் பிரச்சனைகள், சந்தேகங்கள் எதுவானாலும் எழுதுங்கள். மகளிர் நலம் மெகா டிவி. உங்கள் கேள்விக்கான விடைகளை வருகிற நிகழ்ச்சியில் காணலாம். இந்த நிகழ்ச்சியின் முடிவில் ஒரு தொலைபேசி எண் வரும். அதுக்கு உங்கள் சந்தேகங்களை கடிதம் மூலமாகவும் இமெயில் மூலமாக யூடியூப் மூலமாக விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம். பாலியல் பிரச்சனைகளுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9841266666. பெண்களுக்கான பிரச்சனைகளுக்கு 9500011696 மற்றும் 9150075236 தொடர்பு கொள்ளவும்.